உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் துவரம் பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே உள்ள சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது கூட 4-5 பல் பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கால் ஸ்பூன் போல மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு 6லிருந்து 7 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அடுத்து கால் மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை உரமாக வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒன்ஸ் இதையை நல்லா கலந்து விட்டுட்டு எகைன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொதி வந்ததும் இறக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒன்ஸ் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இந்த பருப்பை உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சூடான இட்லி, தோசை, சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.